நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஆர்ப்பரித்த கடல் அலை போல ஊற்றென வேகமெடுக்கும் இசை அலை, உற்சாக பிளம்பாக பிரதிபலிக்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் பாண்டுறேங்கண்ணா வாங்கண்ணே. முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள்லாம் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்டாகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாகவே எனக்குலாம் நல்லா பசி. ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டார் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயாலாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகுது. ஆக்சுவலாக தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம். டான்ஸோடு தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமுமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். ஆக்சுவலாக சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா, ஜிம்கானா ஐலஸா, லாலாக்கு டோல் டப்பிமா சார். ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பிரகதி சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஈவெண்ட் வந்தது. வினோதினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம், ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம். ஜார்ஜ் அண்ணன் கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணன் நம்மலாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசராஜ் அண்ணன் நம்ம காமராஜ் அண்ணன் ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்டு கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க. அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்டு இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டுமாண்ணே. பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க அவருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்ட்டாக 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு. சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க செல்லக்குட்டி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம
ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா எல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா திலண்ணா வணக்கண்ணே என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்ல நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதின அந்த விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. நான் ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேசன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்லுவாங்கண்ணா. அந்த வரிகள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. பொடு ஆன அடிய போல அதிரசங்கள் ஆயிரும், ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகளாய், கொடி கொம்புல பழுத்தா போல கொடி திராட்சி ஆயிரும், வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா. ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா. பொடு வந்தானா வந்தானோ வந்தா ஜன குந்தானோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூசி கொள்ளுங்கோ. அட அபியோர சபையோர சபையில் இருக்கும் வாலிபர், எண்ணில் நிறைந்தவர், இலக்கணம் படித்தவர், தாடி மீச வளர்ந்தவர், பேரம் பேத்தி எடுத்தவர், சதுரவட்ட ஆனவர், அரியா சிறு நானுங்கோ. அட அரியா சிறுவ நானுங்கோ. எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு என்ன பவுரு மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது சவுரு, எடுத்த விட்டு நவுரு சாலங்கடி மெட்டு தானுங்கோ. கில்லடி ஸ்ரீகாந்த் தானே பைசா கோரு மெட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டில் கல்நகர் 2 பரோட்டா ரொட்டி முட்டிக்கு தட்டி கையாங்காலையும் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி ஐசாலங்கடி மெட்டு தானுங்கோ. கிளடி பழனி பிரகாஷ் பைசாக்கு ஒரு மெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாட்டில் இன்னும் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பழனி பிரகாஷ் பாட போகிறான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து குழந்தை நான் சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடித்து பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினச்சோம், டேரக்டர்லாம் நினச்சாங்க, எல்லோரும் நினச்சாங்க டப்பிங் மட்டும் வேறு பாப்பா வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பலத்த கரகோஷம் கொடுங்க. சொல்லிட்டு அண்டு பழனி பிரகாஷ் அண்ணன் சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறாரு. பாண்டுரங்கன் அந்த மனைவி இங்கே வந்திருக்காங்க, அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினாண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்தில் வேறு லெவல்ண்ணே. தேங்க்யூண்ணே. இப்போ மாலை 2 பேரும் மாற்றிக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீகாந்த் சார். நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் சார். நல்ல பலத்த கரகோஷம். வா அண்ணனுக்கு ஒரு இதுக்கு தனியாக வர பார்ட்டி வைப்பார் அண்ணன். ஆனால் இன்னைக்கு தான் சண்டே வரேண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. அக்கா இங்கே உட்காருங்க. ஸோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லமலை இறை வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அறியும். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச டிஆர் சாருக்கு பிறகு பாட்டு, மியூசிக்கு, டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலக்குறாங்க இந்த ப்ரொடியூசர் நினைக்கிறேன். பாட்டு வரிகள் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ அழகாக ஃபுல் பாட்டையும் பாடியிருக்காங்க. தேங்க்யூ சார்.